பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு முஸ்லிமின் பிரதானமான பண்பாக இருப்பது அவன் வாழக்கூடிய சூழலை அவன் சுத்தமாக வைத்திருப்பான். அவன் சூழலை நேசிப்பான். அந்த சூழலுக்கு தன்னாலான பங்களிப்பை எல்லாம் செய்து அந்த சூழலை அவன் வளர்ப்பான். இந்த பண்புகள் அனைத்தும் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவனிடத்திலே இருக்கும். அவன் ஒரு சுயநலமியாக இருக்க மாட்டான். தன்னை சூழ உள்ள அந்த சூழல், அது மரமாக இருக்கலாம், ஆறாக இருக்கலாம், அது கட்டடங்களாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம், மிருகங்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தையும் அவன் தன்னுடைய இரட்சகனுடைய படைப்புக்கள் என்று நினைப்பான். என்னை படைத்த ரப்புதான் இவற்றையெல்லாம் படைத்திருக்கிறான். எனவே என்னுடைய ரப்பை நான் நேசிக்கிறேன் என்றால் என்னுடைய ரப்புடைய படைப்புகளையும் நான் நேசிக்க வேண்டும் என்ற வகையில்தான் தன்னை சூழ இருக்கின்ற சூழலுக்கு அவன் பங்களிப்பு செய்வான். ஒரு பொழுதும் இந்த சூழலை எதிர்ப்பவனாக, சூழலுக்கு எதிராக போராடுபவனாக, சூழலை அழிப்பவனாக ஒரு முஸ்லிம் இருக்க முடியாது. இது அல்லாவை இறைவனாக ஏற்றுக்கொள்ளாத, மறுமை நாளை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய பண்பாகத்தான் இருக்க முடியும் என்பது குர்ஆனுடைய கருத்தாக இருக்கிறது. வஇதா தவல்லா சஆ ஃபில் அர்தி லியுஃப்ஸித ஃபீஹா வயுஹ்லிகல் ஹர்த வன்னஸ்ல் வல்லாஹு லா யுஹிப்புல் ஃபஸாத். ஒரு மனிதனை பற்றி அல்லாஹு தாலா சொல்லுகிறான், அவன் பூமியிலே பறந்து சென்றால் அதிலே அவன் குழப்பங்களை விளைவிப்பான். அங்கிருக்கின்ற பயிர் பச்சைகளை, அங்கிருக்கின்ற மனிதர்களை அவன் அழிப்பான். அது பயிர்களாக இருக்கலாம் அல்லது உயிர்களாக இருக்கலாம். அவை அனைத்தையும் அவன் அழிப்பான். வல்லாஹு லா யுஹிப்புல் ஃபஸாத். அல்லாஹு தாலா இவ்வாறு விஷமம் செய்வதை, குழப்பம் செய்வதை விரும்ப மாட்டான் என்று குர்ஆனிலே அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். அந்த வகையில் ஒரு அல்லாவை விசுவாசித்த ஒரு மனிதன் இப்படி நடக்க மாட்டான். அவன் ஒரு பொழுதும் பூமியிலே குழப்பங்களை விளைவிக்க மாட்டான். அங்கிருக்கின்ற பயிர் பச்சைகளை அவன் அழிக்க மாட்டான். அங்கிருக்கின்ற மனிதர்களை அவன் கொலை செய்ய மாட்டான். எனவே அல்லாஹு தாலா அதனை விரும்பவில்லை என்ற காரணத்தினால் அவற்றில் அவன் ஈடுபட மாட்டான். அதற்கு அப்பால் அவன் சென்று அவற்றை நேசிப்பான், அவற்றை வளர்ப்பான், அவற்றுக்கு ஏதாவது தீங்குகள் வருகின்ற பொழுது அவன் பாதுகாப்பான். இதுதான் அவனுடைய பண்பாக இருக்கிறது. எனவே முஸ்லிம் தன்னை அடையாளப்படுத்துவது சூழலை நேசிப்பவனாக, சூழலை வளர்ப்பவனாக. அது ஒரு சாதாரண வித்தாக இருக்கலாம், ஒரு சின்ன எறும்பாக இருக்கலாம், ஒரு முஸ்லிமாக இருக்கலாம், முஸ்லிம் அல்லாதவராக இருக்கலாம். உலகத்தில் இருக்கின்ற அனைவரும் என்னுடைய படைப்புக்கள் தான். உமமுன் அம்சாலுக்கும் என்று குர்ஆன் சொல்வது போன்று உங்களை போன்ற படைப்பினங்கள் தான் சமுதாயங்களாகவே அவை இருக்கின்றன என்ற அந்த உண்மையை அவன் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த வகையிலே ஒரு ஹதீஸை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்துவோம். சஹீஹுல் புகாரிலே, சஹீ முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு கருத்து. பைனமா ரஜுலுன் யம்ஷி பி தரீக்கின் வஜத உஸ்ன ஷௌக்கின் ஃபஅஹரஹு. ஒரு மனிதன் பாதையிலே நடந்து சென்று கொண்டிருக்கிறான். அங்கே ஒரு கிளை காணப்படுகிறது, ஒரு மரத்தின் கிளை காணப்படுகிறது, அதிலே முள்ளு காணப்படுகிறது. எனவே அந்த முள்ளாலான அந்த கிளையை அவன் பாதையை விட்டும் அப்புறப்படுத்துகிறான் என்றால் ஃபஷக்கர் அல்லாஹு லஹு ஃபகஃபர லஹு. அந்த மனிதன் செய்திருக்கின்ற பாவங்களை அல்லாஹு தாலா மன்னிப்பது இரண்டாவது பகுதி. முதலாவது, அவனுக்கு நன்றி செலுத்துகிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த ஹதீஸை பார்க்கின்ற பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. இப்படியான கருமத்தில் ஈடுபடக்கூடிய மனிதன், அதாவது பாதை ஓரத்திலே முட்களை கொண்ட ஒரு மர கொத்து காணப்படுகிறது, ஒரு கந்து காணப்படுகிறது என்றால் அதனை அப்புறப்படுத்துகின்ற மனிதனுக்கு இரண்டு வகையான பாக்கியங்கள் கிடைக்கின்றன. முதலாவது, அல்லாஹு தாலா அவனுக்கு தேங்க்ஸ் பண்ணுகிறான். சுபஹான் அல்லாஹ். அடியானுக்கு அல்லாஹு தாலா நன்றி தெரிவிக்கிறான் என்றால் அதனை விடவும் ஒரு பெரிய பாக்கியம் எங்கு இருக்க முடியும்? இரண்டாவது, அவனுடைய பாவங்களை மன்னிக்கிறான். நான் பாதையிலே நடந்து செல்கிறேன், அங்கே வாழைப்பழத்தோல் ஒன்று விழுந்து கிடக்கிறது, நான் அதனை எடுத்து அப்புறப்படுத்துகின்ற பொழுது அங்கே ஒரு முள்ளு காணப்படுகிறது, ஒரு போத்தல் துண்டு காணப்படுகிறது, அல்லது மக்களுக்கு தொந்தரவான ஒரு கல் காணப்படுகிறது என்றால் நான் அதனை பார்த்து விட்டு போகக்கூடாது. நான் அதனை அப்படியே அப்புறப்படுத்த வேண்டும். அப்புறப்படுத்துகின்ற சந்தர்ப்பத்தில் எனக்கு அல்லாஹு தாலா நன்றி செலுத்துகிறான் மாத்திரமல்ல, என்னுடைய பாவங்களையும் மன்னிக்கிறான்.
அல்லாஹ் எங்களுக்கு நன்றி செலுத்துவது என்றால் அதனை விடவும் பெரிய பாக்கியம் என்னவாக இருக்க முடியும்? எங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கிட்டுகிறது என்றால். எனவே ஒரு முஸ்லிம் நலமையாக இருக்க மாட்டான். அது என்னுடைய பாதை இல்லை தானே, அது வேறு யாரோ போகின்ற பாதை, நான் ஏன் அதனை அப்புறப்படுத்த வேண்டும் என்று யோசிப்பவன் அல்ல ஒரு முஸ்லிம். எனவே பாதையிலே இருக்கின்ற தொந்தரவு தரக்கூடியவற்றை அகற்றுபவன் தான் முஸ்லிமே தவிர பாதையிலே தொந்தரவு தரக்கூடிய அம்சங்களை போடுபவன் அல்ல. இமாத்தத்துல் அதா அணி தரீகி சதக்கா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாதையில் இருக்கின்ற மக்களுக்கு தொந்தரவு தருகின்றவற்றை அகற்றுவது ஒரு தர்மம் என்று சொன்னார்கள். மேலும் அவர்கள் சொன்னார்கள், 70 கிளைகளை ஈமான் கொண்டிருக்கிறது, அதிலே மிகவும் தாழ்ந்த கிளையாக இருப்பதுதான் பாதையிலே மக்களுக்கு தொந்தரவு தரக்கூடிய அம்சங்களை அகற்றுவது என்று சொல்லி காட்டினார்கள். இவ்வளவு பெரிய பாக்கியம். நாம் இதனை எந்த அளவு தூரம் எமது வாழ்க்கையிலே இன்று நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம்? பாதையிலே நாம் நடு பாதையிலே நின்று கொண்டு எமது மோட்டார் சைக்கிள்களை வைத்துக்கொண்டு, துவிச்சக்கர வண்டிகளை வைத்துக்கொண்டு நாங்கள் கதைத்து கொண்டிருப்போம். பாதையிலே போகின்றவர்களுக்கு அது பெரிய தொந்தரவாக இருக்கும். சில நேரங்களிலே எமது வாகனங்களை பொருத்தமில்லாத இடங்களில் நிறுத்திவிட்டு நாம் தொழுகைக்காக வேண்டி போவோம், கடைகளுக்கு போவோம். இதுவெல்லாம் பாதசாரிகளுக்கு மிகப்பெரிய தொந்தரவை தருவதை நாங்கள் பார்க்கிறோம். சூழலை நேசிக்கின்ற ஒரு மனிதன், சூழலுக்கு பங்களிப்பு செய்ய வேண்டும் என்று யோசிக்கின்ற ஒரு மனிதன், அல்லாஹ்வுடைய ஷுக்ரும் மகுஃபரத்தும் எனக்கு கிட்ட வேண்டும் என்று நினைக்கின்ற மனிதன் இப்படி நடந்து கொள்ள மாட்டான். இன்னும் ஒரு ஹதீஸிலே வருகிறது, லக்கது ரஅய்து ஃபில் ஜன்னத்தி ரஜுலன் ஃபி ஷஜரத்தின் கதஅஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் சுவர்க்கத்திலே ஒரு மனிதனை கண்டேன். அவன் உலகத்திலே செய்த நற்காரியம் என்னவென்றால், மக்கள் நடமாடக்கூடிய பாதையிலே ஒரு மரம் காணப்பட்டது. அந்த மரத்தை அவன் வெட்டி இருக்கிறான். அது மக்களுக்கு தொந்தரவு தரக்கூடிய மரமாகவும் காணப்பட்டது. எனவே அப்படிப்பட்ட மரத்தை, மக்களுக்கு தொந்தரவு தரக்கூடிய ஒரு மரம் பாதையின் மருங்கே காணப்படுகிறது. இப்போது அந்த மரத்தை வெட்டி அப்புறப்படுத்தி மக்களுடைய இயல்பான போக்குவரத்துக்கு ஒரு மனிதன் உதவி செய்கிறான் என்றால், அந்த மனிதன் சுவர்க்கத்தில் இருக்க நான் கண்டேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே இதுதான் இஸ்லாம். இதுதான் இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத்தந்த சூழலோடு ஒத்திசைவாக வாழ வேண்டும் என்ற அந்த கட்டளை. இன்னும் ஒரு ஹதீஸை பாருங்கள், மாமின் முஸ்லிமின் யக்ரிசு கர்சன் அவ் யஸ்ரஉ ஸர்அன். எந்த ஒரு மனிதனாவது ஒரு வித்தை ஊன்றுவானாக இருந்தால், ஒரு தாவரத்தை நாட்டுவானாக இருந்தால், அதிலே இருந்து ஒரு பறவை சாப்பிடுகிறது, அல்லது ஒரு மனிதன் சாப்பிடுகிறான், அல்லது ஒரு கால்நடை சாப்பிடுகிறது என்றால் அதற்காக வேண்டி அவனுக்கு சதக்கா எழுதப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு மனிதன் மௌத்தாகுவதற்கு முன்னால் இந்த உலகத்திலே ஒரு மரத்தை நாட்டிவிட்டு செல்கிறான், அதனால் பலருக்கும் பயன் கிட்டுகிறது என்றால் அவன் கபரில் இருக்கும் வரைக்கும் அவனுக்கு நன்மைகள் கிடைத்து கொண்டே இருக்கும் என்ற கருத்தைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே நாங்கள் சூழலை நேசிப்போம், சூழலை வளர்ப்போம். அதன் ஊடாக அல்லாஹு தாலாவுடைய அருளை, அல்லாஹு தாலாவுடைய பாக்கியங்களை நாம் அடைந்து கொள்வோம். அல்லாஹு தாலா எம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.